மக்களே, இன்றைக்கி வியட்நாமில் ஒரு போட் ஆக்சிடென்ட் ஆகி நம்முடைய இந்தியர்கள் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அலைகள் அதிகமாக அடித்ததுனால, அங்கே காற்று அதிகமாக அடித்ததுனால, அங்கே இந்த மாதிரி க்ளோஸ்டு போட்டாக இருந்ததுனால தப்பிக்க முடியாமல் அது கவுந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நார்த் வியட்நாமில் இது நான் சொல்கிறது ரொம்ப சவுத் வியட்நாமில் இந்த இன்சிடென்ட் நடந்தது. நார்த் வியட்நாமில் ஹாலங் பேலையும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புயல் காற்று மழையெல்லாம் அடிக்கும்போது ஹாலங் பே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நின்பின்னை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே என்ன புக்கிங் எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சில நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது ஃபூகோக் ஐலாண்டுங்கிறது விசா ஃப்ரீ அப்படிங்கிறதுனால, இங்கே விசா இல்லாமல் அங்கே போய் ஆன் அரைவல் விசா அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறையா பேர் இந்தியன்ஸ் வந்து ஃபூகோக் ஐலாண்ட் போகிறாங்க. வியட்நாம் கவர்மெண்ட்டுமே இங்கே குவான்டிட்டி அதிகமாக பார்க்குறாங்களே தவிர குவாலிட்டி எந்த அளவுக்கு அங்கே செக் பண்ணியிருக்காங்கிறது இப்போ பெரிய கொஸ்டினாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இங்கே வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அக்யூவெதர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போகிற ஊர், அந்த நாடு போடாதீங்க, அந்த கண்ட்ரியில் எந்த ஊர் எந்த ஏரியாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஊர் இருக்கும்ல, அந்த ஊரை போட்டு நீங்கள் போகிற டேட்ஸில் வெதர் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேறு ஏரியாஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் வந்து புயல் மழை அடிக்குது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது வெதர் அப்படின்னா, சவுத் வியட்நாம் மேக்ஸிமம் வந்து நல்ல வெயில் அடிக்கும், ஃப்ரீயாக இருக்கும். சவுத்தில் புயல் மழை அடிக்குது அப்படின்னா நார்த் வந்து நல்ல வெயில் அடிக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பிளானை. ஸோ அதை வந்து மெயினாக பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு போங்க. மழைக்காலத்தில் ரொம்ப காற்றடிக்கும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் முக்கியமாக போட்டிங் வந்து போகாதீங்க. எங்கேயுமே சொல்கிறேன், நீங்கள் நின்பின் போட்டிங் கூட போகாதீங்க, ஹாலங் பே போட்டிங் போகாதீங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இது எப்படி விடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஃபூகோக் ஐலாண்டில் அவங்க பெருசாக அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த சின்ன சின்ன போட்ஸையும் வச்சு அவ்வளோ டூரிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியட்நாம் கவர்மெண்ட்டுங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. இது இனிமேலாவது இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை கரெக்டாக ஒழுங்குபடுத்துவாங்களான்னு பார்ப்போம். மக்களோட லைஃப் ரொம்ப முக்கியம், மக்களோட உயிர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. இவங்க நின்பின் நான் போனப்போ பயங்கர புயல், நின்பின்ல அவ்வளோ பேர் இறந்து போயிருந்தாங்க. பயங்கரமான வெள்ளம் புயல் அடிச்சது. அதனால் என்னோடய ட்ரிப்பில் நான் நின்பின் புக் பண்ணியிருந்ததை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டேன். அவங்களே நின்பின் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னோடய டூரிஸ்ட் கம்பெனி வந்து லோக்கல் டூரிஸ்ட் கம்பெனி ஒன்று புக் பண்ணியிருந்தேன், ஹனாயிலேருந்து நின்பின் போகிறதுக்கு மட்டும். ஸோ அவங்க அந்த கம்பெனி வந்து எனக்கு மணியெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நின்பின் போக முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வியட்நாமோட வரலாறு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தே அது வந்து வெதர் பயங்கரமான புயலுக்கும் மழைக்கும் வெள்ளத்துக்கும் அடிபட்டது தான் வியட்நாம். போருக்கு எப்படி அங்கே பிரச்சனையோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் வரலாறு முழுக்க வியட்நாமில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வியட்நாமில் டெத் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். ஆனால் அடகுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, அந்த அக்யூவெதர்ங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் டூரிஸ்ட் டைமை ட்ராவல் டைமை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் ஃப்ளைட்டெல்லாம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ளெக்சிபிளாக உங்கள் பிளானை நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. மற்றபடி இறந்து போன அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.